தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை. காலையில் சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள் மாலையில் ஏற்றம். 1400 புள்ளிகளுக்கு மேல் சரிந்த சென்செக்ஸ் 180 புள்ளிகள் உயர்ந்து வணிகமானது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிய சென்னை புறநகர் ரயில் சேவைகள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த பணிகள் நிறைவடைந்ததால் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முந்தைய அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே காரணத்தால் கோவை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆந்திரா, மகாராஷ்டிராவில் கோவையை விட மக்கள் தொகை குறைவாக உள்ள நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக விமர்சனம். கோவைக்கும் மதுரைக்கும் மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? இந்த 2 நகரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தால் தான். ஒடிசா பரப்புரையில் தமிழர்களை திருடர்கள் என சித்தரித்து பேசியவர் பிரதமர் மோடி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்தால் 200 தொகுதி என்ற இலக்கை திமுக அடைந்துவிடும் என்றும் பேச்சு. இப்பவும் அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். அதிமுக அமைச்சர்களை ஊழல்வாதிகள் என்ற அமித்ஷா அக்கட்சியுடனே கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் கிளை செயலாளர் இபிஎஸ் என்றும் ஈரோடு அருகே திண்டலில் நடந்த பரப்புரையில் சாடல். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவுடைய கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, பயிர் எரியுது. பாமகவின் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தர்மபுரியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம். காவிரி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை அதிமுக ஸ்தம்பிக்க வைத்ததைப் போல நீட் தேர்வுக்காக திமுகவால் செய்ய முடியுமா என இபிஎஸ் கேள்வி. தான் பாஜகவுக்கு அடிமை இல்லை என்றும் பேச்சு. ஒரு நாளாவது நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலையை உங்களால் செய்ய முடிஞ்சுதா? சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் மனுவை தாக்கல் செய்தார். துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் 12,92,00,000க்கு அசையும் சொத்துக்கள் உள்ளதாக பிரமாண பத்திரம் தாக்கல். 7,72,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்து உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி மனைவி பெயரில் 13,25,00,000 அசையும் சொத்து உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். கிருத்திகா பெயரில் 1,87,00,000 மதிப்பிலான பழைய தங்க நகைகள் உள்ளதாக பிரமாண பத்திரம் தாக்கல். திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். நல்ல நேரத்திற்காக காத்திருந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக தகவல்.
சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் காரணம் என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சிலிண்டர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்லாதது ஏன் என திருச்சி மரக்கடை பரப்புரையில் கேள்வி. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கூட்டு சூழ்ச்சி செய்து ஜனநாயகன் படம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. தனக்கும் மக்களுக்கும் நீதி வேண்டும் என திருச்சி பரப்புரையில் பேச்சு. நம்ம கடைசி படமான ஜனநாயகன் எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். திருச்சி மரக்கடையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் விஜய் பரப்புரை. தவிக தேர்தல் பரப்புரை பாடலை பாடி வாக்கு சேகரிப்பு. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட. திருச்சியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தொண்டர்களுக்கு கையசைத்து சென்ற விஜய். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சியில் விஜய் ரோட் ஷோவை பின்தொடர்ந்த பெண் பைக்கில் இருந்து கீழே விழுந்து விபத்து. வாகனத்தில் இருந்து இறங்கி விசாரித்துவிட்டு சென்ற விஜய். திருச்சியில் விஜய் ரோட் ஷோவின் போது சாலையின் இருபக்கத்திலும் பின்தொடர்ந்த தொண்டர்கள். எதிர் திசையில் ஆபத்தை உணராமல் வேகமாக சென்றதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. திருச்சியில் வேட்புமனு தாக்கலுக்கு விஜய் வந்தபோது பள்ளி பகுதியில் விசில் அடித்து ஒலி எழுப்பிய தவிகவினர். தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதென அறிவுறுத்திய பெண்.